12 கூட மீதம் எடுத்தாலும் இயேசு செஞ்ச உடனடி அற்புதம் அங்கிருந்தவங்களுக்கு தான் கிடைச்சது. அல்லேலூயா. அந்த 12 கூட எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. கொடுத்தவங்க இயேசுவையும் பார்க்கல, அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உட்கார்ந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் கிடைச்சதோட அருமை நன்றாக தெரியும். அது எப்படி வந்ததுன்ற விதம் அங்க இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே இங்கே கீழே அமர்ந்திருக்கிற யாவரும் நீங்கள் தயவாய் என்னை கவனிக்கும்படிக்காக, அங்கே உங்கள் கவனத்தை எடுத்து போடும்படிக்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 64வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க பிரியப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 64வது வசனம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக வேணா எல்லாரும் சேர்ந்து கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாம் வசன திருப்புற அந்த வேகத்துல எல்லாம் இன்னும் பேஜ் கூட எடுக்காம நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருமே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாமே. அங்க டிவியில போடுறாங்கன்றதுக்கு வேண்டி நம்ம அதை பார்த்து கொண்டு நம்ம இது பண்ண வேண்டாம். கையில வேதாகமம் வைத்திருக்கிற அனைவரும் நீங்கள் வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் 78வது பக்கத்திற்கு நேராக வேதாகமங்களை திருப்பி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 64வது வசனம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. சகரியா என்கிற தேவ மனுஷனை குறித்து அவனுடைய குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம் தான் இந்த லூக்காவின் சுவிசேஷத்தின் ஆரம்பமாக கொடுக்கப்படுகிறது. இதற்கு முன்பாக மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய கிரியை இந்த சகரியாவின் வாழ்க்கையிலிருந்து தான் புதிய ஏற்பாட்டிலே துவங்குகிறதை இந்த சம்பவங்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் தேவன் அமைதியாக இருந்தார். எந்த ஒரு வார்த்தையோ, எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ, எந்த ஒரு சத்தமோ தேவனிடத்திலிருந்து கடந்து வரவில்லை. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு பிறகு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு தேவன் தரிசனமாகுகிறார். சகரியா என்கிற ஒரு ஆசாரியன் அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே காபிரேல் என்கிற ஒரு தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தோடு கூட அந்த சம்பவங்கள் துவங்குகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து அந்த பிள்ளை குறித்த தீர்க்க தரிசனமும் அவன் நடப்பிக்க போகிற காரியங்களை குறித்ததான செய்திகளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே சகரியாவின் வாயிலிருந்து இப்படியாக ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. இதை நான் எதினால் அறிவேன்? நானோ கிழவனா இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாள் என்று சொல்லுகிற அந்த நேரத்திலே அந்த தூதன் இப்படியா சொல்லுகிறான், நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே கூட பேசவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு, குறித்த காலத்திலே இந்த காரியங்கள் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் அவைகள் நிறைவேறுகிற வரைக்கும் நீ என்னவா இருப்பாய்? பேசக்கூடாமல் ஊமையா இருப்பா என்று சொல்லி ஒரு வார்த்தையோடு கூட அந்த ஊழியம், அவனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு கடந்து வருகிறது. அதாவது அவனுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் புறப்பட்டு வராதபடிக்கு, எந்த ஒரு பேச்சும் அவனுடைய வாயிலிருந்து கடந்து வர முடியாதபடிக்கு ஒரு ஊமையான ஒரு சூழ்நிலையிலே அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே கடந்து வருகிறான். ஜனங்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், இவன் ஒரு ஊமையாக மாறிவிட்டான் என்று சொல்லி எல்லோருமே அறிந்து கொண்டார்கள். நாட்கள் சென்றது. எலிசபெத் கர்ப்பவதியானால் அவளுக்கு உரிய அந்த சந்தோஷம் கடந்து வந்தது. அந்த நேரத்திலே அந்த செய்தி இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் கடந்து செல்லுகிறது. உடனே அவளும் புறப்பட்டு போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். அங்கே நடக்கிற சம்பவங்கள் நாம் நன்றாய் அறிந்ததுதான். இப்பொழுது எலிசபெத்தினுடைய கற்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளை வெளியே புறப்பட்டு வருகிறது. கர்ப்பவதியா இருந்த அவள் அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் பிரசவப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளைக்கு இப்பொழுது 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்து பெயர் வைக்கிற அந்த நிகழ்வு கடந்து வருகிறது. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுதுதான் ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியத்தை பார்க்க முடிந்தது. என்னன்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்கணும்னா சொன்னா யார் அதை முடிவெடுப்பா? ஒண்ணு அப்பா அம்மா, அப்படி இல்லைன்னா அந்த ஊழியக்காரர்களோ யாரோ தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பெயர் வைக்கிறதுக்கு நாம பண்ணுவோம். ஆனா அங்க நடக்கிற காரியங்களை இங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 1வது அதிகாரத்தின் 58, 59 வசனங்களை பார்க்கும் பொழுது, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட
போனார்கள். எல்லாம் கூடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி, சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கூடி வந்து எலிசபெத்தோடு கூட எல்லாருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே விருத்த சேதனம் பண்ணி முடித்த பிறகு பேர் வைக்கணும்னோனவே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பேரை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா கூட பேர் இதுதான் சொல்றதுக்கு முன்னாடியே இவங்களே சகரியான்னு பேர் வச்சிடலான்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே எலிசபெத் சொல்லுகிறார், அப்படி அல்ல, இவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை எலிசபெத் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேவே அங்கிருந்தவர்கள் எல்லோரும், உன்னுடைய சந்ததியிலே உன்னுடைய வம்சத்திலே இப்படிப்பட்ட பெயரை உடையவன் யாருமே இல்லைன்னு சொல்லி டைரக்டா எங்க போறாங்க, திரும்பி சகரியாவின் இடத்துல போறாங்க. அவன்கிட்ட போய் அவர்கள் நிற்கும் பொழுது அவன் ஒரு எழுத்து பலகையை வாங்கி இவன் பேர் யோவான் என்று சொல்லி எழுதினான். எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மௌனங்கள் மறைந்து போகும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. மௌனங்கள் மறைந்து போகும். அந்த ஊழிய நாட்கள் முடிந்த பிறகு அந்த தேவ தூதனுடைய காட்சி அவனுக்கு கிடைத்த அந்த நாள் துவங்கி அவனுடைய வாழ்க்கையில் மௌனமான ஒரு நாட்களில் துவங்க ஆரம்பித்தது. மௌனம் நிறைந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு துவங்க ஆரம்பித்தது. யாரிடத்திலும் பேச முடியாதபடிக்கு, யாரிடத்திலும் காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு, யாரிடத்திலும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாதபடிக்கு, ஒரு எழுத்தை கூட அவனால் உச்சரிக்க முடியாதபடிக்கு அவன் ஊமையாய் மாறி போகிறான். தன்னுடைய வாயிலிருந்து எந்த ஒரு பேச்சும் கடந்து வர முடியாதபடிக்கு அவன் மிகவும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே, அவனுடைய நாவுகளும் அவனுடைய வாயும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளை கற்பத்திலே தோன்றும் முன்பதாக அந்த நாளிலிருந்து என்றைக்கு அவன் தூப பீடத்திலிருந்து அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே காபிரேல் என்கிற ஒரு தூதன் தரிசனமாகி அவனுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்தாரோ, அந்த நாளிலிருந்து இந்த யோவான் என்கிற அந்த பிள்ளை பிறந்து அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அந்த நாள் வரைக்கும் இந்த சகரியாவின் வாழ்க்கை மௌனம் நிறைந்ததாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறக்கிறதுன்னு சொன்னா குறைந்தது 9 அல்லது 10 மாதங்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் 9 மாதத்திலையும் சில பிள்ளைகள் 10 மாதத்திலும் பிறக்கிறது உலகத்தின்படி அது வழக்கமா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதே எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளவுமே, எலிசபெத்தினுடைய வாழ்க்கையும் இதே போலதான். கிட்டத்தட்ட ஒருவேளை 9 மாதத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிறான் என்று சொன்னால் அந்த 9 மாத காலம் அளவும் இந்த சகரியா மௌனமாக இருந்தான். அல்லேலூயா. 9 மாதம் அளவும் அவனால் எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. 9 மாதம் அளவும் அவனால் யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல முடியவில்லை. 9 மாதம் அளவும் அவனால் எந்த ஒரு காரியத்தை குறித்ததுக்கான கேள்விகளுக்கான பதிலையும் அவனால் கொடுக்க முடியவில்லை. அப்பேற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியையை நடப்பித்து அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த மௌனத்தை மறைந்து போக பண்ணினார். இன்றைக்கும் தேவ ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சூழ்நிலைகளில் நீங்கள் மௌனமா இருக்கிறதை போல இருக்கலாம். தேவன் உங்களுக்கு செய்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எதையும் தெரிவிக்க முடியாமல், எதையும் சொல்ல முடியாமல், கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிற காரியங்களை குறித்து யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் தேவ கிரியை உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் துவங்க ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களுடைய முடிவு உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது உங்களுடைய வாய் திறக்கப்பட்டு நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வேத பகுதி அப்படியே இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், கடந்து வந்துட்டோம். 10வது மாதத்துல வந்து நிற்கிறோம். இந்த 9 மாதம் அளவும் ஆண்டவர் எல்லாமே செஞ்சிருக்கிறார், எல்லாமே நடத்தியிருக்கிறார். ஆனால் 9 மாதம் அளவும் ஏதோ ஒரு மௌனம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. வெளியே சொல்ல முடியாதபடிக்கு, மற்றொரு இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு, அது வேதனையோ சந்தோஷமோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மற்றவர்களிடத்துல சொல்ல முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு மௌனம் நின்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு மௌனம் ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு மௌனம் இன்னும் செயல்பாட்டில் நின்று கொண்டிருக்கலாம்.
ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கடந்த 9 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா மௌனங்களையும் இந்த மாதத்திலே வருகின்ற நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் மறைந்து போக பண்ண போகிறார். எந்த மௌனம் உங்களை இத்தனை நாட்கள் வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ, எந்த மௌனம் இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருந்ததோ, அந்த மௌனம் இன்றோடு கூட நிற்கும்படிக்கு, இன்றோடு கூட உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைந்து போகும்படிக்கு, இன்றோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்களுக்கு அது தென்படாமல் போகும்படிக்கு கர்த்தர் அந்த மௌனத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நான் மைக் ஸ்டாண்ட் வச்சு யோசிக்கிறேன்னு பேசுறதுனால நீங்க ஏதாவது ஒரு யோசனையோடு கூட இருப்பீங்க. சொன்னா நான் ஏன் அப்படி நிற்கிறேன்னு சொன்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடி நான் ரொம்ப ஒரே பொசிஷன்ல படுத்தனால இந்த ஜாயிண்ட் அப்படியே கொஞ்சம் கை தூக்க முடியாம கொஞ்சம் வலிச்சிட்டு இருக்குது. ரொம்ப வேகமா என்னால கையை தூக்கி பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொன்னா கூட இந்த கையில மைக்கை பிடிச்சி இந்த கையில தூக்க முடியாது. எனவே தான் இந்த கையை தூக்கி கொள்ளலாம்னு சொல்லி நான் மைக் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறேன். நீங்க யாரும் தவறாய் நினைத்து கொள்ள வேண்டாம், எதையும் பலதும் யோசிக்க வேண்டாம். எனக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கிற. கொஞ்சம் கையை லிஃப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறது. எனவே தான் மைக் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறேன். இந்த கையை நல்லா தூக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு கையில நல்லா இருக்குல்ல? கரங்களை நல்லா தூக்கி அல்லேலூயா சொல்லலாம்ல? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மௌனங்களை கர்த்தர் மறைத்து போட போகிறார். அல்லேலூயா. யார்ட்டையுமே சொல்ல முடியல, இதை யார்ட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியல, இந்த காரியத்தை யார்ட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மௌனமா இருக்கிற சூழ்நிலையை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தான் சொல்லுகிறார், மௌனங்கள் இனி மறைந்து போக போகிறது. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற மௌனங்கள் வருகின்ற நாட்களிலே மறைந்து போக போகிறது. யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருந்த தேவ கிரியைகளை வருகின்ற நாட்களிலே எல்லோரும் தெரிந்து கொள்ள ரீதியிலே நீங்கள் பேசத்தக்க ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டளையிட போகிறார். இதை குறித்து யாரிடத்திலும் பேச முடியாமல் நான் நிற்கிறேன். இதை குறித்து யாரிடத்திலும் ஒரு வார்த்தையை கூட சொல்ல முடியாத நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து, இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து யாரிடத்திற்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு தவிப்பின் நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை குறித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிற ஒரு கிரியையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் பண்ணின வாக்கின்படியே அந்த குறிப்பிட்ட அந்த நாள், குறிக்கப்பட்ட அந்த நாளிலே யோவான் ஸ்நானகன் பிறந்து யோவானுடைய வாழ்க்கை, யோவானுடைய பெயர் வைப்பதன் நிமித்தமாக சகரியாவின் நாவு கட்டவிழ்க்கப்பட்டதோ, அதே போல சில புதிய ஆசீர்வாதங்களை, உங்கள் கண்கள் காணாத ஆசீர்வாதங்களை, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகளை உங்கள் கரத்தில் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் உங்கள் நாவை அவர் திறந்து அவர் பேச வைக்க போகிறார். நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற சில மௌனங்களை உங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரியப்படுகிறேன். 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமே? 1வது அதிகாரம் 19வது வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். முதலாவது இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில இருந்த மௌனம் எதுவென்றால், மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியாத ஒரு மௌனம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கவும் அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நற்செய்தின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் இந்த ஒருவேளை இந்த ஆர்சி பைபிள் நீங்க படித்தீங்கன்னு சொன்னா, மத்தேயுவின் நற்செய்தி நூல் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. என்னன்னு சொன்னா, அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பது சந்தோஷமான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பது சந்தோஷமான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்பது சந்தோஷமான செய்தி. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதும் எனக்கான சந்தோஷமான செய்தி. அல்லேலூயா. அவர் திரும்பி வர்றது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமே இல்லாதபடி எல்லாம் ஒரு மௌனத்துக்கு நீங்க எல்லாம் கடந்து போய் விட்டீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இயேசு மீண்டும் வரப்போவது எனக்கு சந்தோஷமான செய்தி. அல்லேலூயா. அந்த வருகை எதிர்பார்த்து எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோம். அவர் மீண்டும் ராஜாவாக இந்த பூமிக்கு கடந்து வந்து அரசாளுவார் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு செய்தி நிறைந்த புத்தகங்கள் தான் இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள். அப்பேற்பட்ட செய்தியிலே இப்பேற்பட்ட தேவ வார்த்தை, இப்பேற்பட்ட தேவ வாக்குத்தத்தம் இந்த சகரியாவிற்கு முதலாவதாக கிடைக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 400 ஆண்டுகள் அந்த முழு உலகத்திற்கும்
அமைதியின் காலம். ஹல்லேலூயா. 400 ஆண்டுகள் மௌனம் அந்த இடத்துல இருந்தது. 400 ஆண்டுகள் தேவன் மௌனமா இருந்தார். 400 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தை மௌனமாக இருந்தது. 400 ஆண்டுகள் தீர்க்கதரிசிகள் எழும்பாதபடிக்கு மௌனங்கள் இருந்தது. 400 ஆண்டுகள் தேவ தூதர்கள் வந்து இறங்காதபடிக்கு மௌனங்களாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த மௌன காலங்களை தாண்டி ஒரு மனுஷனை தேவன் சந்திக்க கடந்து வருகிறார். சந்திக்க கடந்து வருகிறவர் சும்மா இல்லை. அந்த இடத்துல ஒரு வார்த்தையோடு கூட அவர் கடந்து வருகிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தையே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 13வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாழ்த்துதலின் சத்தத்தோடு கூட தான் இந்த சகரியாவை சந்திக்கும்படிக்காக அவன் இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் அவன் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு சத்தத்தோடு கூட தேவன் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இது ஒரு ஆனந்தமான ஒரு செய்தி. அல்லேலூயா. இவனுக்கு கடந்து வருகிறது. எத்தனையோ நாட்கள் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபிச்சுட்டு இருக்கிறான். எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். எத்தனையோ ஆண்டுகள் புலம்பிக் கொண்டிருக்கிறான். குடும்பமாய் 2 பேரும் அந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகங்களின் படியே வாழ்ந்து தங்களை தேவனுக்காக அர்ப்பணித்து எந்த ஒரு குற்றமும் அவர்களிடத்தில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை தேவன் சந்திக்க ஒரு சந்தோஷமான செய்தியோடு கூட கடந்து வருகிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை இந்த சகரியாவால் யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடிக்கு ஒரு மௌனம் அவனை தடுத்து கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. பிள்ளை உனக்கு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தூதனால் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை அந்த பிள்ளையை பெற்றெடுக்க போகிற அந்த மனைவிக்கு கூட அவனால் வாயை திறந்து என்ன பண்ண முடியல, சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல சகரியாவின் நிலையை. அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வருகிறான். சம்பவிக்க போகிற காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டு வருகிறான். பெற்றுக்கொண்டு வெளியே வந்து அவனுடைய மனைவி வந்து கேட்கும் பொழுது அவனால் என்ன பண்ண முடியல, அவனால சொல்ல முடியல. தேவன் தந்த அந்த ஆனந்தத்தை, தேவன் நம்முடைய இருதயத்தில் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை, கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே தம்முடைய வார்த்தையின் மூலமாக உண்டாக்கின அந்த சந்தோஷத்தை சொந்த குடும்பத்திலிடத்தில் கூட நம்மளால் சொல்ல முடியாதபடிக்கு மௌனம் நம்மை நிறைத்திருக்கிறது. மௌனம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. தேவன் என்னோடு கூட பேசினார், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி சந்தோஷமாய் ஒருவரிடத்தில் சொல்ல முடியாதபடிக்கு மௌனம் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. மௌனம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போலதான் எத்தனையோ மகிழ்ச்சியான செய்திகளை உங்க வாயில நீங்கள் பேசினாலும், எத்தனையோ மகிழ்ச்சியான செய்திகளை உங்களுக்கு கர்த்தர் செய்கிறார் என்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டாலும், தேவ சமூகத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டாலும் மற்றவர்களிடத்திலே நீங்கள் சொல்ல முடியாதபடிக்கு, அதை சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அந்த ஆனந்த பாக்கியத்தோடு கூட யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடிக்கு மௌனத்தினாலே நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியாமல் இருக்கிற மௌனத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. அந்த 9 மாசம் அளவும் இவனால் அந்த சந்தோஷத்தை அவனுடைய இருதயத்திலிருந்து வெளியில யார்ட்டையும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அந்த 9 மாசம் அவனுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை அவன் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த 9 மாதம் முழுவதும் அந்த பிள்ளை கற்பத்திலே வளருகிறதை, பிள்ளை கற்பத்தில் இருக்கிறதை, அந்த பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற எல்லா காரியங்களையும் பார்த்தும் கூட அந்த மகிழ்ச்சியை யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு தவிப்பும், யாரிடத்திலும் சொல்ல முடியாதையும், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை கலந்த மௌனம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் அந்த மௌனத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி மறைந்து போக பண்ணினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா மௌனங்களையும் கர்த்தர் மறைந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாதபடிக்கு கர்த்தர் பண்ணின வாக்கு தத்தங்களை, கர்த்தர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை பார்க்க கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் நிலைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியாத
மௌனம். இரண்டாவது காரியம், அதே அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாக இருந்தான். இரண்டாவது காரியம், மகிமையை தெரிவிக்க முடியாத மௌனம். முதலாவது நான் சொன்னேன் மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியாத மௌனம். இரண்டாவது மகிமையை தெரிவிக்க முடியாத மௌனம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லோருமே சகரியா ஒரு தரிசனத்தை பார்த்தான்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பேச ஆரம்பித்து விட்டார்கள். இவன் வெளியே கடந்து வருகிறான், இவன் அந்த இடத்துல யார் இடத்திலும் பேசக்கூடாத ஒரு நிலையில் இருக்கிறானோனவே ஜனங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட்ரா, சகரியா ஆசார் என்ன பண்ணிட்டாரு? தரிசனத்தை பார்த்துட்டாரு, ஆண்டவர் வந்ததை பார்த்துட்டாரா, என்னத்தையோ உனக்கு பெற்றுட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு வாஞ்சையோடு கூட எல்லாருமே நின்று கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே இவன் போய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? சைகை காமிச்சிட்டு இருக்கிறான். சரி, ஆண்டவர் சமூகத்திலிருந்து தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, எதையாகல நமக்கு சொல்லுவாரு. ஆண்டவர் பேசி பல ஆண்டுகள் ஆச்சு, ஆண்டவர் பேசணும்னு சொல்லி ஏராளமான வருஷங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவான்னு சொன்னா இவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் மோனோ ஆக்டிங் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறாரு. வந்த எல்லோருமே ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்ன பண்ணிருப்பாங்க? வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், அந்த இடத்துல தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் வர்ற தாமதமாகிறதை தெரிந்த உடனே எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லோருமே ஒன்றை புரிந்து கொண்டார்கள், இவன் மௌனமாய் வருகிறான், இவன் பேசாமல் வருகிறான் என்று சொன்னால் அந்த இடத்துல ஏதோ ஒரு தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறான், பார்த்திருக்கிறான் சொல்லி எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. ஆனால் சகரியாவால் அதை வாய் திறந்து சொல்ல முடியவில்லை. அந்த 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 10, 11 வசனங்களை பார்க்கும் பொழுது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். மகிமையை தெரிவிக்க முடியாத. இதுல என்ன மகிமை இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஆராதனை முறையினுடைய வழக்கத்தின்படி ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை தான் என்ன பண்ணணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் அல்ல, அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப பீடத்துல இவன் தூபம் காட்டி கொண்டு இருக்கிறான். அந்த வேலைக்கும் என்ன பண்றாங்க? சீட்டு போட்டுதான் என்ன பண்றாங்க? தெரிந்தெடுக்கிறாங்க. அதுவும் இந்த முறை எப்படின்னு சொன்னா, இவனுடைய வாழ்நாள்ல ஒரு முறைதான் இவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை தான் அவனுக்கு இருந்தது. இவன் கிழவனாகிற வரைக்கும் இவனுக்கு என்ன கிடைக்கல? வாய்ப்பு கிடைக்கல. அந்த இடத்துல தூபம் காட்டுவதற்கு இவன் பேர்ல சீட்டு விழுந்தது எப்போன்னு சொன்னா, இவன் கிழவனா இருக்கிற அந்த நேரத்துல தான் இவன் பேர்ல என்ன விழுந்தது? சீட்டு விழுந்தது. அந்த சீட்டு விழுந்த அந்த நேரத்தில் தான் அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தூப பீட தந்தையிலே காப்ரியேல் என்கிற தூதன் தரிசனமாகிறான். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். 400 ஆண்டுகள் தேவ சத்தம் இல்லை, 400 ஆண்டுகள் பலி செலுத்தப்பட்டும் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு தரிசனம் இல்லை. 400 ஆண்டுகள் எத்தனையோ பேர் அந்த இடத்துல தூபம் காட்டியிருப்பார்கள், காலையும் மாலையும் 2 வேளையுமாக எத்தனையோ பேர் அந்த இடத்துல தூபம் காட்டியிருப்பார்கள். எத்தனையோ பேருக்கு சீட்டு போடப்பட்டு எத்தனையோ பேர் அந்த இடத்துல தூபம் காட்டியிருப்பார்கள். ஆனால் யாருக்கும் அந்த இடத்துல தரிசனமாக வில்லை. அதிலும் பெரியதாக அந்த 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே வருவதற்கான ஒரு நாளா இருக்கும்னு சொன்னா அது ஓய்வு நாளாக தான் என்ன பண்ணியாகணும்? இருக்க வேண்டும். மற்ற நாளிலே எல்லோருமே கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இல்லாதது நிமித்தமாக ஒருவேளை இந்த சகரியா தூபம் காட்டின அந்த நாள் ஓய்வு நாளா இருக்கலாம் என்று சொல்லி ஏராளமான பேர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு ஓய்வு நாளிலே எத்தனையோ ஜனங்கள் வெளியே இந்த பிரகாரத்தில் தேவாலயத்துக்கு வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரினுடைய ஜெபத்தை தாண்டி ஒருவனுக்கு மட்டும் தேவ தரிசனம் கிடைக்கிறது. ஒருவனுக்கு மட்டும் கர்த்தர் தரிசனமாகிறார். ஒருவனுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் புறப்பட்டு வருகிறது. ஒருவருக்கு மட்டும் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு விலையேற பெற்ற மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிற வரைக்கும் தேவாலயத்துக்குள்ளாக யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே தூரமாக்கி என்ன பண்ணிடுவாங்க?
வச்சிருவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட கூட யாரும் நிற்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எல்லாரையும் தள்ளி தள்ளி தான் வைத்திருப்பார்களாம். அப்படி இருக்கும் பொழுது அத்தனை ஜனங்கள் வெளியே ஜெபித்து கொண்டிருக்கிற போதிலும் இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், இவனிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இறங்குகிறார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மகிமையை அவன் பார்த்திருக்கிறான், அவ்வளவு பெரிய மகிமையை அவன் அனுபவித்திருக்கிறான், அவ்வளவு பெரிய மகிமையை அவன் கண்களினால பார்த்து அதோடு கூட பேசி அதோடு கூட வாக்குத்தத்தங்களை கைகளிலே பெற்றிருக்கிறான். ஆனால் அதை பேச முடியவில்லை. எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லோரும் இவன் பேசாமல் இருக்கிறதை பார்த்து தரிசனம் பார்த்தான் என்று சொல்லி எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் பேசக்கூடாமல் சைகை காட்டி ஊமையாய் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மகிமையை பல நேரங்களில் நாம அனுபவித்தோம். மகிமையை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கண்ணார கண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற மகிமையான காரியங்களை அனுபவித்தும் நம்மால் அதை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில மௌனம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மௌனம் அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு, அந்த மகிமையை வெளியரங்கமாக்க முடியாதபடிக்கு அந்த மௌனம் நம்மை முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. அந்த மௌனத்தை தேவனாகிய கர்த்தர் நம்மிலிருந்து மறைத்து போட அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆனந்தமான ஒரு காரியமா இருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் பேசினார் என்பதுதான் மகத்துவமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இவனுக்கு பிள்ளை கிடக்கிறதுனால ரெண்டாவதா இருந்தாலும் அத்தனை பிரதான ஆசாரியர்கள், அத்தனை வேத பாரகர்கள், அத்தனை பரிசேயர்கள், அத்தனை அந்த பலி செலுத்துகிற ஆசாரியர்கள், அத்தனை லேவியர்களை தாண்டி சகரியாவின் இடத்திலேயே தேவன் வந்து பேசுகிறார் என்று சொன்னால் அதை காட்டிலும் மகத்துவமான ஒரு கிரியை வேறு எதுவுமே இருக்க முடியாது. 400 வருஷம் 400 டைம் என்ன பண்ணியிருக்கலாம்? பலி செலுத்தி இருக்கலாம். 400 முறை பிரதான ஆசாரியன் உள்ள போய் பலி செலுத்தி இருக்கலாம். தேவன் பேசவில்லை. எத்தனையோ பேருக்கு சீட்டு போடப்பட்டு அந்த தூப பீடத்தில் வந்து அவன் தூபம் காட்டி இருக்கலாம். தேவன் பேசவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் அந்த இடத்திலே ஜனங்களுக்கு பரிசேயர்கள் வசனத்தை போதித்திருக்கலாம். சதுசேயர்கள் என்னென்னவோ காரியங்களை பேசியிருக்கலாம். ஏராளமான காரியங்களை அவர்களை விவரித்து சொல்லியிருக்கலாம். யார் மூலமாகவும் தேவன் பேசவில்லை. ஆனால் சகரியாவிற்கு தேவன் பிரத்யட்ச தரிசனத்தோடு கூட பேசுகிறார். தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டு தம்முடைய தூதனுடைய வாயிலே வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல அதிசயத்தையும் கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு ஒரு மௌனம் சகரியாவின் வாழ்க்கையிலே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலதான் மகிமையை பார்க்கிறோம், மகிமையை பெற்றுக்கொள்கிறோம், மகிமையை அனுபவிக்கிறோம். ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு மௌனம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த மௌனத்தை தேவன் நம்மை விட்டு எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. அந்த மௌனத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போக பண்ண போகிறார். எந்த மௌனம் நம்முடைய மகிமையையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் எடுத்து சொல்ல முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த மௌனங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் மறைந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் இந்த காரியத்துக்குள்ளாக நான் கடந்து வர விரும்புகிறேனே. இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில 9 மாதங்கள் அல்லது அந்த பிள்ளை பிறக்கிற அந்த நாள் வரைக்கும் தேவன் அந்த இடத்துல கிரியையை நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. இவன் மௌனமாக தான் இருந்தான், இவன் பேசக்கூடாதவனாக தான் இருந்தான். ஆனால் அதற்காக தேவன் கிரியை செய்யாதவராய் இருக்கவே இல்லை. சில நேரங்களிலே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிற நேரத்திலே நம்மை மௌனமாய் இருக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்மள என்ன பண்ணிடுவார்? கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க, நான் என்ன பண்ணுகிறேன்? யுத்தத்தை பண்ணுகிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப சைலண்டா இருங்க. இதுக்கு மேல நீங்க ஒண்ணுத்தையும் என்ன பண்ண வேண்டாம்? செய்ய வேண்டாம். இதற்கு மேல நீங்க ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டாம். நீங்க அமைதியா இருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மௌனத்தை கட்டளையிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மௌனம் நிறைந்த காலமாக இருக்கலாம். அவர் வேலையை முடித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில மௌனத்தை அவர் எடுத்து போட்டது அடையாளமாக இருக்கும்.
அல்லேலூயா. என்றைக்கு நம்முடைய மௌனம் மறைந்து போகிறதோ அன்றைக்கு தேவன் தம் செய்ய நினைத்த கிரியைகளை செய்து முடித்து விட்டார் என்கிற காரியத்தை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமே. தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்களை அவர் செய்து முடிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில மௌனம் இனி இருக்க போகிறது இல்லை. நான் எந்த மௌனத்தினால் நிறைந்திருந்தேனோ அந்த மௌனம் என்னை விட்டு மறைந்து போய் இருக்கிறதை என்னுடைய கண்களினாலே பார்க்க முடியும். அல்லேலூயா. எலியேசனுடைய சம்பவத்தில் நம்மால் இந்த காரியத்தை நன்றாய் உணர்ந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். ஆபிரகாம் சொல்லி அனுப்புறார், ஈசாக்குக்கு என்ன பண்ணப்பா ஒரு பிள்ளைய பார்த்துட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புறார். அவனுடைய அந்த தேசத்திற்கு அனுப்பும் பொழுது எலியேசர் கடந்து போகிறான். எலியேசர் போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் உட்கார்ந்து அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பிக்கிற வழியின் அடையாளம் எதுவா இருக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன பண்ணணும்? தண்ணீர் கொடுக்கணும். என்னுடைய ஒட்டகங்களுக்கு என்ன பண்ணியாகணும்? தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்டு எலியேசர் கடந்து போகிறான். நீர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறீர் என்று சொல்லுகிறேன், நான் அறிந்து கொள்வதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா எனக்கு தண்ணீர் கொடுத்திருக்கணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்திருக்கணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொண்டு அவன் போகிறான். அப்பொழுதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 19-20 ஆகிய வசனங்களிலே, கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்த தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வாரப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி விட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து வார்த்தால் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இப்ப என்னவா இருக்கிறான்? ரொம்ப அமைதியா என்ன பண்ணிட்டு இருக்கிறான். எலியேசர் ரொம்ப மௌனமா என்ன பண்றான்? இருக்கிறான். என்று சொன்னா இப்ப அவனுக்கு ஒரு கேள்வி, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று சொல்லுகிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதே போலதான் சில நேரங்களிலே நாம் மௌனமா இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்யறாரா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் செய்கிறத பார்க்க முடியும், ஆனா அது நடக்குதா நடக்கலையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை அதற்குரிய சாம்பிள்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காண்பார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் காண்பார். சின்ன ஒரு செகண்ட்ல ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காமிப்பாரு. ஆனா அது முழுசா நடந்து முடிக்குதா இல்லையான்னு சொல்லி நமக்கு கேள்வி இருந்துட்டே இருக்கும். இந்த எலியேசருக்கு இருந்த கேள்வி அதேதான். ஓகே, சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு சிக்னல் இருக்குது, ஆனா வாய்க்கா பண்ணினாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லி அமைதியா இருக்கிறான். அந்த வசனம், அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின்பு அந்த மனுஷன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறான். நீ யாருடைய மகள்? அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், தேவன் கிரியை செய்கிற அந்த நேரம் வரைக்கும் நம்மை மௌனமா இருக்க செய்வார். அவர் கிரியையை முடித்த பிறகு நம்மை பேச துவங்க வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மௌனமா இருக்க வைக்கிறார்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த வேலையை கர்த்தர் செய்து முடித்து விட்டார் என்று சொன்னால் நம்மை அவர் பேச வைக்க போகிறார் என்று சொல்லி அர்த்தம். சகரியாவுடைய வாழ்க்கையில நடந்தது அதுதான். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த யோவான் ஸ்நானகன் கற்பத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டேதான் இருந்தார். பிள்ளையை பத்திரமாய் காத்து கொண்டு இருந்தார். எந்த ஒரு தீங்கும் அந்த பிள்ளைக்கு அணுகாதபடிக்கு காத்து கொண்டு இருந்தார். எந்த ஒரு பலவீனமும் அந்த பிள்ளைக்கு நெருங்காதபடிக்கு காத்து கொண்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் மரியாள் வந்து அந்த எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தையும் அந்த பிள்ளைக்கு கொடுத்து கர்த்தர் அந்த பிள்ளைக்கு தேவன் என்னென்ன காரியங்களை கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டேதான் வந்தார். பிள்ளை பிறந்த பொழுது அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிற அந்த நாள் வந்த பொழுது கர்த்தர் நிறைவேற்ற நினைத்த காரியங்களை நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் நிறைவேற்றி முடித்த பிறகு சகரியாவின் வாய் திறக்கப்பட்டு அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். இன்றைக்கும் நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேனே, உங்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் மௌனங்களினால் நீங்கள் நிறைந்திருக்கிறதை போல இருக்கலாம். ஆனால் அவர் கிரியை செய்து முடித்த பிறகு உங்கள் வாய்களை கர்த்தர் பேச வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தோன்றாததை போல இருக்கலாம். கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்காததை போல இருக்கலாம். ஆனால் அவர் கிரியைகளை நடத்தி முடித்த பிறகுதான் நம்மையே பேச வைப்பார். அது வரைக்கும் நாம பேசாம இருக்கிறது நமக்கு நல்லது. அல்லேலூயா. நாம ஏதாவது ஏடா கூடமா ஏதாவது பேசி அந்த காரியம் வாய்க்காம போயிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப
கஷ்டம், அவ்வளவு நாள் காத்திருந்தது, அவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது, அவ்வளவு நாள் ஜெபித்தது எல்லாம் வீணாய் போய்விடும். கர்த்தர் மௌனமாய் இருக்க வைக்கிறார் என்று சொன்னால் எதையோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். நாம மௌனமா இருக்கிற நேரத்திலே அவர் நமக்காக மறைவிடங்களிலே வேலை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம மௌனமா இருக்கும் பொழுது ஆண்டவர் மறைவிடங்களிலே நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம மௌனமா இருக்கும் பொழுது நாம் அறியாத இடங்களிலே கர்த்தர் நமக்காக கிரியைகளை அவர் நடப்பித்து கொண்டு இருக்கிறார். இவனுடைய மௌனம் கலைக்கப்படுகிற அந்த நேரம் வந்தவுடனேவே தான் ஒரு 2 வசனங்கள் அந்த இடத்துல மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 64, 65 இப்படியாக சொல்லுகிறது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான், அதனால் அவர்களை சுற்றி வாசமாய் இருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை எங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய மௌனங்கள் கலைக்கப்படும் பொழுது நாமும் பேசுவோம், நம்மை குறித்து மற்றவர்களும் பேசுவார்கள். ஹல்லேலூயா. மௌனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகிறதான ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நம்மையும் பேச வைப்பார், நம்மை குறித்து மற்றவர்களையும் பேச வைப்பார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த எலிசபெத்தினுடைய குடும்பத்தை குறித்த ஒரு நிந்தையான பேச்சு எல்லாருக்குள்ளாகவும் என்ன பண்ணி கொண்டிருந்தது, ஓடிக்கொண்டிருந்தது. இந்த எலிசபெத்தினுடைய குடும்பத்தை குறித்து, இந்த சகரியாவின் குடும்பத்தை குறித்து நிந்தையான பேச்சு ஓடிக்கொண்டே இருந்தது. 24வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சமானார் என்று சொல்லி எலிசபெத் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அத்தனை நாள் வரைக்கும் அவளுடைய பெயரிலே ஒரு நிந்தை இருந்தது. அத்தனை நாட்கள் வரைக்கும் ஏளனமான ஒரு சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு குடும்பம், அத்தனை நாள் வரைக்கும் அந்த இடத்திலே ஒரு மதிப்பு இழந்த நிலையிலே நின்று கொண்டிருந்த ஒரு குடும்பம். ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அடுத்த ஒரு சந்ததி அவர்களுக்கு இல்லை என்று சொல்லுவது அவருடைய வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு சாபத்தை போல, ஒரு நிந்தையை போல தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிரியைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்து, இனி நீங்கள் நிந்தையாய் பேசப்பட போகிறது இல்லை, நீங்கள் நிமிர்ந்தவர்களாய் நிற்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பேச வைப்பார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவர்கள் நிந்தை தான் இருந்தது, அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே நிந்தையான பேச்சுகள் தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு இவனுடைய மௌனம் மறைக்கப்பட்டதோ, என்றைக்கு இவனுடைய மௌனம் மறைந்து போனதோ, அன்றைக்கு இவனையும் பேச வைத்தார். இவனுடைய வாழ்க்கை நிமிர்ந்திருக்குது என்று சொல்லி மற்றவர்களும் இவனை குறித்து தேவன் பேச வைத்தார். இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேனே, உங்களை குறித்து எத்தனையோ ஜனங்கள் நிந்தையாய் பேசியிருக்கலாம், அவமதித்து பேசியிருக்கலாம், ஏளனமாய் பேசியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் பேச வைப்பார். உங்களுக்கு தேவன் செய்ததை குறித்து மற்றவர்களையும் பேச வைப்பார். உங்களையும் கர்த்தர் பேச வைப்பார். உங்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயத்தை குறித்து மற்றவர்களையும் தேவன் பேச வைக்க போகிறார். உங்களையும் கர்த்தர் சந்தோஷத்தோடு கூட பேச வைக்க போகிறார். அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் பார்த்து அவர்களும் உங்களை குறித்து பெருமையாய் பேசிக் கொள்கிற நாட்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. மௌனங்கள் மறைந்து போகும். என்னுடைய வாழ்க்கையிலே மௌனம் மறைந்து போவதற்கு என்னிடத்தில் இருக்கிற சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமாக உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 61, 62வது வசனங்களை வாசிக்கலாமே. அதற்கு அவர்கள் ம் 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 போதும் போதும். முதலாவது, அங்கீகார உன்னிடத்தில் உண்டா? ஆண்டவர் நம்முடைய மௌனத்தை மறைத்து போட வேண்டும் என்று சொன்னால் அங்கீகாரம் நம்மிடத்திலே உண்டா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையா என்று சொல்லி அதின் தகப்பனை நோக்கி என்ன பண்றாங்க, இவங்க போறாங்க. எலிசபெத்திட்ட பேசிட்டாங்க, என்னமா பேர் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எலிசபெத் கேட்காம இவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சகரியா தான் இவனுக்கு பேருன்னு சொல்லி இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி இவங்களே முடிவு பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, டெடிகேஷன் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. போன அந்த நேரத்துல தான் வசனம் சொல்லுகிறது, எலிசபெத் அந்த இடத்துல குறுக்கிட்டு சொல்லுகிறார், அப்படி அல்ல, அதன் பேர் யோவான் என்று சொல்லு, அதற்கு யோவான் என்று பேரிட வேணும்னு சொல்லி அவள் சொல்லுகிறாள். இவள் எல்லோருமே பார்க்குறாங்க, என்ன இவ இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு, உன் குடும்பத்துல யாருக்குமே இந்த பேரு இல்லையே, இந்த ஆசாரிய குடும்பத்துல ஆரோன் துவங்கி யாருக்குமே இந்த பேர் இல்லையேன்னு சொல்லி எல்லோருமே என்ன பண்றாங்க, இப்ப நேரா யார்கிட்ட போறாங்கன்னு சொன்னா இந்த சகரியாவுக்கு நேராக இவர்கள்
போறார்கள். இருக்கிறவன் தான், ஊமையாய் நின்று கொண்டிருக்கிறவன் தான், ஒன்றையும் பேச முடியாமல் நின்று கொண்டிருக்கிறவன் தான், மௌனமாய் தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி கொண்டிருக்கிறவன் இடத்துல தான் சைகையினால் என்ன பண்றாங்க, பேச போறாங்க. அவன்கிட்ட போய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை நான் எதற்கு அடையாளமாய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சகரியா ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சகரியா ஆசாரியன் தானா? சகரியா ஆசாரியன் தான். உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன், சகரியா ஒரு ஆசாரியன். அந்த வசனம் சொல்லுகிறது லூக்கா 1வது அதிகாரத்திலே நீங்கள் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். இப்போ சகரியா ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரின் இடத்திற்கு எதற்கு ஜனங்கள் போவார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. யார்கிட்ட போறாங்களோ இல்லையோ, இந்த ஆசாரின் இடத்துல போனால் நமக்கு வேண்டிய வார்த்தைகள் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணுவார்கள், கடந்து செல்வார்கள். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நிருபங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பிதாவிற்கு முன்பாக நிற்கிற ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நீங்களும் நானும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து பிதாவிற்கு முன்பாக நிற்கும்படிக்கு நம்மை அவர் ஆசாரியர்களாகவும் என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன், மன்னிக்கணும், 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வளவரைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நாம் எல்லோருமே யாரு, ஆசாரியர்கள். அல்லேலூயா. சகரியா ஒரு ஆசாரியன். புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் யாரு, ஒரு ஆசாரியனா இருக்கிறோம். ராஜரீக ஆசாரியர்களாயும் இருக்கிறோம், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிதாவிற்கு முன்பாக நிற்கிறவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு அங்கீகாரம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே ஒரு வசனம் ஒரு ஆசாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தில் அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். போடலையா? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். இந்த சகரியாவினுடைய நாட்கள் ஒருவேளை ஊமையாகத்தான் இருந்தது. இந்த சகரியாவின் வாயினால எதையுமே பேச முடியாதபடிக்கு தான் இருந்தது. இந்த சகரியாவினுடைய நாவிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு எழுத்துக்களும் எந்த ஒரு சத்தமும் புறப்பட்டு வர முடியாதபடிக்கு ஊமையாக தான் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய அங்கீகாரத்தை எந்த இடத்திலும் இழந்து போகாதவனாய் அவன் நின்று கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. எலிசபெத்ல வந்து சொல்றாங்க, யோவான்னு சொல்லி இவனுக்கு பெயர் வைக்க வேண்டும் சொல்லி எலிசபெத் சொன்ன உடனேவே இவங்க எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் மாற்று காரியமாய் செய்யவில்லை. நேரடியாக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற மனுஷனாய் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலே செல்வோம் என்று சொல்லி அந்த ஆசாரியனாகிய சகரியாவின் இடத்திலே போகிறார்கள். இப்போ அவன் மௌனமா இருந்தாலும் அவன் ஊமையா இருந்தாலும் அவன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லிதான் இவங்களுக்கு இப்போ முக்கியம். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த அங்கீகாரம் இல்லாதிருக்கிறது நிமித்தமாகத்தான் நாம இன்னும் மௌனமாகவே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த அங்கீகாரம் காணப்படாதது நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில மௌனங்கள் இன்னும் மறைந்து போகாமலேயே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஊமையாய் இருக்கிறவனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்பதற்கு அளவு இவன் அங்கீகாரம் பெற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவேறு நம்மளுடைய சூழ்நிலைகளும் ஊமையா இருக்கிறதை போல இருக்கலாம், மௌனமான காலங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அறிவை நம்முடைய உதட்டில் தான் என்ன பண்ணி ஆகணும், தேடி ஆகணும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில தான் என்ன பண்ணி ஆகணும், தேடி ஆகணும். ஏன்னா நாம யாருன்னா சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாக இருக்கிறோம். ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது,
ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இன்னும் இயேசுவை அறியாமல் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை தேவனாகிய கர்த்தர் ஆசாரியர்களாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வரங்களிலே ஒரு வரம் மிக அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனம். ஹல்லேலூயா. வரங்களிலே நாம் படிக்கும் பொழுது இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வரம் என்னன்னு சொன்னா, அது ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனம் என்கிற ஒரு வரம் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எதற்கு அடையாளமா இருக்கிறது சொன்னால், இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம். ஹல்லேலூயா. நம்மள்ட்ட வந்து பேசும் பொழுது இந்த வேதத்தை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்ம இடத்துல வந்து பேசுறான்னு சொன்னா, இந்த வேதத்தை குறித்து அவனிடத்துல சொல்லுகிறதுக்கு தேவன் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய மனதிலே இருக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அந்த நேரத்திலே சகரியாவின் இடத்துல வந்து கேட்கிறார்கள், இவனுக்கு என்ன பேர், நீர் மனதா இருக்கிறீன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சொன்னா, நீங்க பேசுறது தான் முடிவு, நீங்க பேசுறது தான் ஃபைனல், நீங்க எடுக்கிறது தான் அந்த டெசிஷன் தான், அதற்கு வேற மாற்று கருத்தே இல்லை என்று சொல்லிதான் அவனிடத்துல வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வருகிற ஒரு கூட்டம் இருக்க போகிறது. அந்த கூட்டத்திற்கு அறிவை உணர்த்துகிற வசனத்தை கர்த்தர் உங்களிடத்திலே தான் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அங்கீகாரம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தை ஒருபோதும் நீங்களும் நானும் ஒருபோதும் எந்த ஸ்தானத்திற்கும் எந்த காரியத்துக்கும் விட்டு கொடுத்து விடவே கூடாது. கடந்த நாட்களிலே ஒரு ஊழியருடைய வீடு பிரதிஷ்டைக்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். நானும் பாஸ்டமாவும் கடந்து சென்றிருந்தோம். எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போயிட்டோம். நேரமாகவே நாங்கள் கடந்து போய்விட்டோம். ஆனால் அந்த இடத்திற்கு போன உடனேவே அந்த காரியங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஊழியர்கள் எல்லாமே இருந்தார்கள். அந்த இடத்துல ஏராளமான முழுநேர ஊழியர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எங்களை விட வயதில் மூத்தவர்கள், ஊழிய அனுபவம் வாய்ந்த ஏராளமான பேர் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். அந்த வீடு பிரதிஷ்டை, அந்த வீடை ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நான் அப்படியே விலகி அப்படியே பின்னாடி போய் உட்கார்ந்துட்டேன். பின்னாடி இருந்த சேர்ல நான் போய் உட்கார்ந்துட்டேன். பாஸ்டமா நடு ரோல் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாம் அந்த வீடு பிரதிஷ்டை ஆராதனை துவங்குவதற்கு எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலான்னு சொல்லி எல்லா கண்களை மூடின உடனேவே அங்கிருந்து மைக்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்பொழுது இந்த வீட்டு பிரதிஷ்டை ஆராதனையை துவங்கி வைப்பதற்கு, ஆரம்ப ஜெபத்தை பண்ணுவதற்கு பாஸ்டர் உரியா அவர்கள் வந்து செய்வார்கள் என்று சொல்லி வார்த்தை உடனே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நாம் என்ன பண்ணக்கூடாது, அங்கீகாரத்தை விட்டு விடவே கூடாது. ஏன் என்று சொன்னால், அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியருடைய வீட்டை திறந்து வைக்கிறார்கள். அந்த இடத்துல அங்க இருந்த எல்லா ஊழியருடைய வயதில விட என்னுடைய வயது தான் ரொம்ப சின்னது. ஆனால் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி அந்த வீட்டு பிரதிஷ்டைக்கான துவக்க ஜெபத்தை தேவன் செய்ய வைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் என் மேல் வைத்த அங்கீகாரமே அதை செய்ய வைக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய தாளந்தோ, என்னுடைய திறமைகளோ, அல்லது ஒருவேளை என்னுடைய தகப்பனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எனக்கு இந்த காரியங்கள் கிடைக்கவில்லை. என்னை இந்த ஸ்தானத்தில் நிறுத்தின ஆண்டவரின் மூலமாகவே இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை எனக்கு மாத்திரம் நான் சொல்லவில்லை, இங்கே இருக்கிற எல்லோருக்குமே கர்த்தர் அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் என்பது எல்லோருக்குமே பொதுவானதுன்னு சொல்லி கர்த்தர் பிரித்து உங்கள் ஒவ்வொருடைய கரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒப்படைத்து விட்டா. இனி அந்த தேவன் மாற்றணும்னு சொன்னா, கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற அங்கீகாரம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அங்க ஒருவேளை பிரதான ஆசாரியன்ட்ட வந்து கூட என்ன பண்ணிருக்கலாம், இந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கீகாரம் இவன்ட்ட இருக்குதுன்னு சொல்லிதான் இவன்ட்ட வந்து என்ன பண்றாங்க, நிற்கிறாங்க. அந்த பிள்ளையின் தகப்பன் இவன் தான். அந்த பிள்ளையின் தகப்பனாய் மட்டும் அவன் அங்கே நிற்கவில்லை, அவன் ஒரு ஆசாரியனாய் நிற்கிறான். நியாய பிரமாணத்தின்படி எந்த ஒரு தவறும் செய்யாதவனாய், அதற்கு முழுவதும் கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாய் அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனிடத்துல நான் போய் கேட்கிறேன் என்று சொல்லி எல்லோருமே கூடி வந்து நின்று அவனை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இவன் பேர் யோவான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அங்கீகாரம் நம்மிடத்திலே இருந்தால்தான் நம்முடைய மௌனங்களை தேவன் மறைத்து போடுவார்.
அங்கீகாரத்தை எங்கேயாவது தொலைச்சிட்டோம்னு சொன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை எங்கேயாவது நாம விட்டு விட்டோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்காக, ஏதோ ஒரு சின்ன அனுபவத்திற்காக அங்கீகாரத்தை நாம் தொலைத்து விடுவோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு சின்ன கூலுக்காக எப்படி அந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகிரத்தை அவன் இழந்து போனானோ, அதே போல நீங்களும் நானும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக அலட்சியம் பண்ணுவோம் என்று சொன்னால், அங்கீகாரம் இல்லாதவர்களாய் நீங்களும் நானும் நின்று போய் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே மௌனங்கள் மறைந்து போவதற்கான வாய்ப்புகளே இருக்காது. இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாமே. அதே 1வது அதிகாரம் 62, 63வது வசனங்களை வாசிங்களேன். போதும் போதும். இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறது? இரண்டாவது காரியம், ஆசையாய் நிறைவேற்றும் மனம் உண்டா? முதலாவது நான் சொன்னேன், அங்கீகாரம் உன்னிடத்தில் உண்டா? இரண்டாவது, ஆசையாய் நிறைவேற்றும் மனம் உண்டா? 10வது வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவன் ஆசையா என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 14, 15வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லி ஏராளமான காரியங்களை கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வழியை என்ன பண்ண போகிறான்? அவன் ஆயத்த பண்ண போகிறான் என்று சொல்லி அவன் பேரிலே ஒரு திட்டத்தை, அவன் பேரிலே ஒரு விருப்பத்தை, அவர் பேரிலே ஒரு தீர்மானத்தை தேவன் வைத்துதான் யாருடைய கரங்களிலே கொடுக்கிறார்? யோவானுடைய கரங்களிலே கொடுக்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் இல்லாமல் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறதே இல்லை. நம்மகிட்ட ஒரு ஆசீர்வாதத்தையோ அல்லது ஒரு பணத்தையோ அல்லது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவன் நம்மிடத்திலே கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை குறித்து ஒரு நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? அதை கொடுக்கிறார். நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் அவர்களை குறித்து இருக்கிறது. இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டிய ஒரு நோக்கம் எல்லா பெற்றோர்களின் மேலும் இருக்கிறது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களின் சந்ததி கிறிஸ்துவுக்காகத்தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அது அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்தது மட்டுமல்ல, அவருடைய முழு தலைமுறையும் கிறிஸ்துவையே என்ன பண்ணணும்? சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் தான் தேவன் இந்த இடத்திலும் யோவானை குறித்து ஆண்டவர் சகரியாவிற்கு விவரித்து சொல்கிறார். இவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது, இவனுடைய ஊழியம் இதுவாய் தான் இருக்க போகிறது, இவனுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் இதுவாய் தான் இருக்க போகிறது, எனக்கு முன்பாக இவன் இப்படிதான் இருக்க போகிறான், இவன் பிறப்பு நிமித்தம் நீ சந்தோஷப்பட போகிற, உலகத்திற்கு எல்லோருமே சந்தோஷப்பட போகிறான்னு சொல்லி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் கடந்து போகிறார். அந்த வார்த்தையை ஆசையோடு கூட அவன் நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. நீங்க என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கூட அவன்கிட்ட என்ன பண்ணல கேட்கல. அவன்கிட்ட கேட்கிற வார்த்தை நாம் மிக நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. 62வது வசனம் சொல்லுகிறது, என்ன பேரிட மனதா இருக்கிறீங்க? மனதா இருக்குன்னா மனசுல என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. வாயில என்ன வேணாலும் என்ன பண்ணிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. என்ன பேர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், வாயில வரதெல்லாம் பேர் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனா மனசுன்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணு இருந்தது. ஏன்னு சொன்னா அவன் வாயினால பேச முடியாதபடிக்கு மௌனம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அதனால வாயை திறந்து அவனுக்கு வர பேர் அவனால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இப்போ இவனுடைய இருதயத்தில் இந்த பிள்ளையை குறித்து என்ன ஆசை இருக்கிறது, அந்த இருதயத்திலே அந்த யோவானை குறித்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி சகரியாவின் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி எல்லோருமே அறிந்து கொள்கிற ஒரு விருப்பத்தோடு கூட இருக்கும் பொழுது இந்த சகரியா தேவ விருப்பத்தின்படி தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு கூட எழுத்து பலகையை வாங்கி இவன் பேர் யோவான் என்று சொல்லி எழுதுகிறான். ஹல்லேலூயா. அதை இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இது யோவான்னு பேரிடப்படட்டும் அப்படின்னு சொல்லி அவன் எழுதல, இவன் பேர் யோவான் சொல்லி முற்றுப்புள்ளி அவன் வைத்து விட்டான். ஹல்லேலூயா. யோவான் இருக்கட்டும்னு சொல்லி அவன் என்ன பண்ணல, எழுதல. மரியா அந்த இடத்துல எலிசபெத் சொல்லும்போது சொல்லுகிறாள், அப்பொழி அல்ல, இவனுக்கு யோவான் என்று பெயரிட
வேண்டும் இப்படின்னு ஒரு டாஸ்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இவனுக்கு இப்படிதான் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி எலிசபெத் சொல்லுகிறாள். ஆனால் சகரியா அப்படி சொல்லல. இவன் பேர் யோவான்னு சொல்லி முடிச்சுட்டான். ஹல்லேலூயா. தேவ திட்டம் இதுதான், தேவனுடைய விருப்பம் இதுதான், ஆண்டவருடைய தீர்மானம் இதுதான். அதை நான் ஆசையாய் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு இருதயம் இந்த சகரியாவிற்குள்ளாக எப்படி இருந்ததோ அதே போல ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய மௌனங்களை தேவன் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்குரிய காரியங்களை ஆசையாய் நிறைவேற்றுகிற இருதயம் முதலாவது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும்னு ஆசைப்படுகிறோம். அந்த காரியங்களை ஆசையோடு கூட நிறைவேற்றுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், நான் இந்த பின்பற்றி வந்த இதை நான் ஆசையாய் தொடர விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். நான் இயேசுவை பின்பற்றி வந்தேன், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்தேன். இந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு லாபமாய் கிடைத்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமாய் எண்ணி விட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறான், இதிலே நான் ஆசையாய் தொடர விரும்புகிறேன். எத்தனை இழப்புகள் வரட்டும், எத்தனை பேச்சுகள் வரட்டும், எத்தனையோ காரியங்கள் என்னை குறித்து சொல்லப்படலாம், ஆனால் தேவ திட்டத்தை ஆசையாய் நிறைவேற்றுகிற ஒரு இருதயம் எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா மௌனங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் மறைந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது இதுதான், இதுக்கு மேல வேற மாற்று கருத்தே இல்லை. இந்த பிள்ளையை குறித்து இவனுக்கு யோவான் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் இதிலே நுழைய போகிறது இல்லைன்னு சொல்லி அவன் இருதயத்திலே தீர்மானித்து விட்டான். அதற்கு இணங்கி தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய துவங்கினார். யோவான் அந்த இடத்துல ஒருவேளை இருந்திருப்பான் என்று சொன்னால், சகரியா நினைச்சிருக்கலாம், எனக்கு அப்புறம் ஆசாரி ஊழியத்தை அவன் என்ன பண்ணலாம், செய்யலான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், செய்ய வைத்திருக்கலாம். ஆனால் இவனை குறித்த தேவன் ஒரு வேற திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு அந்த பிள்ளை இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை அவன் அப்படியே தேவ திட்டத்திற்கு என்று சொல்லி முழு ஆசையோடு கூட ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். தேவ விருப்பத்தை ஆசையாய் நிறைவேற்றுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய மௌனங்களை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக மறைந்து போக பண்ணுவார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். மணி 10 மேல ஆகிவிட்டது. நான் ஒரு தீர்மானம் கூட எடுத்திருக்கிறேன். 10 மணிக்கு மேல நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கடந்த நாட்களில் நான் எடுத்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய கரங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கடந்து வந்தது. எனவே இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க பிரியப்படுகிறேன். 63வது வசனத்தை வாசிங்களேன். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். 3வது, ஆச்சரியப்படுத்தும் கிரியைகள் உண்டா? ஒன்று நான் சொன்னேன், அங்கீகாரம் உங்களிடத்திலே உண்டா? 2வது, ஆசையாய் நிறைவேற்றும் மனம் உண்டா? 3வது, ஆச்சரியப்படுத்தும் கிரியைகள் உண்டா? இவனுடைய செய்கை மற்றவர்களையும் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது. பேச முடியல இவனால. சரி, அவன் எதையாவது சொல்லுவான், அப்படி இப்படி நம்ம எடுத்த முடிவுக்கு தான் கடந்து வருவான்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாங்க, நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பா பேரை இதுக்கு வச்சல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த தீர்மானத்தோடு கூட தான் சகரியாவும் கடந்து வருவான்னு சொல்லி அவன் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு முடிவுக்கு வேண்டி அவர்கள் போகிறார்கள். போகிற அந்த நேரத்துல சகரியா வித்தியாசமா ஒரு காரியத்தை செய்யலாம். என்னால பேச முடியாது, ஆனா என்னால எழுதி காண்பிக்க முடியும். என்னால பேச முடியாது, உண்மைதான். என்னால வாய் திறந்து சொல்ல முடியாது, உண்மைதான். என்னால் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் என்னுடைய கரங்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய கரங்கள் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவைகளால் எழுத முடியும் என்று சொல்லி ஒரு எழுத்து பலகையை வாங்கி இவன் பேர் யோவான் என்று சொல்லி எழுதுகிறான். எழுதின உடனேவே எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனையும் ஆச்சரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களையும் ஆச்சரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாம செய்கிற கிரியைகள் அது ஒருவேளை சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அது கர்த்தரையும் ஆச்சரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களையும் அது ஆச்சரியப்படுத்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியாக ஒரு மனுஷன் கடந்து வருகிறான். இயேசுவினிடத்துல கடந்து வந்து கப்பர்நகூமுக்கு அவர் போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே 100க்கு அதிபதி ஒருவன் வந்து, என்னுடைய பிரியமான வேலைக்காரன் மரண படுக்கையில் இருக்கிறான், அவனுக்கு நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்தவன் அழைக்கிறான். இயேசு
அவன் இருக்கிற இடத்திற்கு கடந்து சொல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவருடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவன்னு சொல்லிட்டு 9வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கிரியையை இந்த 100க்கு அதிபதி செய்கிறான் என்று சொன்னால், இயேசுவையே அவன் கிரியை ஆச்சரியப்படுத்தினார். அல்லேலூயா! ரொம்ப சீக்கிரம் இயேசு ஆச்சரியப்படவே மாட்டார். ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் சந்தோஷப்படவே மாட்டார். ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் திருப்தி அடையவும் மாட்டார். ஆனா சில நேரங்களிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் எடுக்கிற முடிவுகள், நாம செய்கிற கிரியைகளிலே தேவன் அதிக பிரியப்படுகிறவராய் இருக்கிறார், அதிக ஆச்சரியப்படுகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா! சாலமோன் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு மகிமை அந்த இடத்துல சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்திலே தான் கர்த்தர் சாலமோனை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று சொல்லி சாலமோன் இடத்துல பார்த்து ஆண்டவர் கேட்கும் பொழுது, அவன் வெள்ளியையும் பொன்னையும் தங்கத்தையும் கேட்காமல் இப்படியாக கேட்கிறான், உம்முடைய ஜனத்திற்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு எனக்கு என்னத்தை கொடுங்க, நீங்க ஞானத்தை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு தான் சொல்லுகிறார், நீ கேட்டதையும் உனக்கு கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா மனிதர்களும் ரொம்ப சுலபமாய் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தவே முடியாது. தேவனை ஆச்சரியப்படுத்துகிறவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா! அந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்தினான், இயேசுவே ஆச்சரியப்பட்டார் என்று சொன்னால், பின்னாடி கடந்து வந்து கொண்ட திரள் கூட்டமும் அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா யாருமே இயேசுவினிடத்தில் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும்னு சொல்லி எனக்கு நன்றாக தெரியும், அதை மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான் என்று சொன்னால், அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருந்தது, அவனுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியானதா இருந்தது. அந்த விசுவாசத்தின் கிரியையை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டு பின்னாடி சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளாக கூட இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் யார்கிட்ட என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லை. நீங்களா இஸ்ரவேல்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள கூட இப்பேற்பட்ட விசுவாசத்தை ஒருவனுக்கு நான் என்ன பண்ணதில்லை, பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப பெருமையா அந்த இடத்துல இந்த மனுஷனை குறித்து சொல்லுகிறார். காரணம், இயேசுவை ஆச்சரியப்படுத்தின கிரியை அவனிடத்துல இருந்தது. அல்லேலூயா! இன்றைக்கு ஒருவேளை நாம நம்முடைய கையில் இருக்கிற காரியங்களை கொடுக்கிறோம், நாம நம்முடைய ஆசீர்வாதங்களை அல்லது நம்மளுடைய கைகளின் பிரயாசங்களை தேவனுக்கு கொடுக்கிறோம், இதிலே தேவன் திருப்தி அடைகிறாரா என்று சொன்னால், அது நம்முடைய இருதயத்தை பொறுத்ததான கிரியையாகத்தான் இருக்கிறது. மனப்பூர்வமாய் தேவனிடத்திலே கொடுக்கிறவன் பேரில் கர்த்தர் சந்தோஷம் அடைகிறார். அல்லேலூயா! ஏதோ காணிக்க போடணும்னு சொல்லி போடுறதாய் அல்ல, தசமபாகம் கொடுக்கிறதாய் கொடுக்கணும்னு சொல்லி அல்ல, அல்லது எல்லா பொருத்தங்களையும் கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, அதை மனத்தோடு முழு மனதோடு கூட கர்த்தருக்கு செலுத்துகிறேன் என்கிற உணர்வோடு கூட செலுத்துகிறவன் பேரில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! எந்த ஒரு மனுஷன் தேவனுக்காக நான் இதை கொடுக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கொடுக்கிறானோ அவன் பேரில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த விதவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஜீவனுக்கு ஏற்ப இருந்த அந்த 2 பணத்தை என்ன பண்ணுகிறார், அவள் காணிக்கை பெட்டியில போடுகிறாள். அதற்கு மேல அவள்கிட்ட காசு இல்லை, அதற்கு மேல அவள் பிழைப்புக்கு அவளுக்கு எந்த ஒரு பணமும் இல்லை. ஆனால் அந்த பணத்தை காணிக்க பெட்டியில் போட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவளுக்குள்ளாக வந்த உடனேவே, நான் கர்த்தருக்காக செலுத்துகிறேன் என்று சொல்லி அவள் அந்த இடத்துல போடுகிறாள். அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லோரையுமே காட்டிலும் இவள்தான் அதிகமாய் செலுத்தினாள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை ஆச்சரியப்படுத்துகிற கிரியைகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அது அவரை மட்டுமல்ல, மற்ற எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்துகிற காரியமாக தான் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம கரங்களிலே பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொடுக்கணுன்ற ஒரு இருதயத்தோடு கூட எதையாகலும் செய்யணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா, அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நாம எதையாகலும் தேவனுக்கு செய்ய வேண்டும் சொல்லி பிரியத்தோடு கூட இருக்கிறோம், அதற்காக ஒரு சின்ன முயற்சியை எடுத்து வைத்தால் கூட கர்த்தர் அதிலே அதிக பிரியப்படுகிறவராய், அதிக சந்தோஷப்படுகிறவராய் தான் இருக்கிறார். அவரை ஆச்சரியப்படுத்துகிற கிரியைகள், மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துகிற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய மௌனங்கள் நிச்சயமாக
மறைந்து போகும். மகிழ்ச்சியை தெரிவிக்க முடியாத மௌனம், மகிமையை தெரிவிக்க முடியாத மௌனம் இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில இருந்த போதிலும் அவன் அங்கீகாரத்தை உடையவனாக இருந்தான். ஆசையாய் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற இருதயம் கொண்டவனாக இருந்தான். ஆச்சரியப்படுத்துகிற கிரியைகளை கொண்டவனாக இருந்தான். இவைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மௌனங்கள் எல்லாம் மறைந்து போகும். கர்த்தர் உங்களுடைய நாவுகளை திறந்து தேவனை புகழ்ந்து அவர் பேச வைப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். தாவீது 51வது சங்கீதத்தின் 15வது வசனத்திலே ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறான். என்னுடைய உதடுகளை திறந்தருளும், உம்முடைய புகழை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வாய் நீங்க திறக்கிற நேரத்துல உங்களுடைய புகழை பேச நான் துவங்குவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை போல கர்த்தர் இந்த நேரத்திலே நம்முடைய மௌனங்களை அவர் மறைத்து போட போகிறார். நம்முடைய வாயை திறந்து நம்முடைய நாவின் கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்த்து நம்மை தேவனை ஸ்தோத்தரித்து எப்படி சகரியா பேசினானோ அதே போல பேச வைக்க போகிறார். எல்லா மௌனங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து போக போகிறது. எழும்பி நிற்கலாம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களாக. கர்த்தர் நம்முடையோடு கூட